வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூகுளில் நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணுறது, கூகுள் விட்ஜெட் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முடிச்சா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அப்படிங்கிற விஷயத்தை கஸ்டமைஸ் பண்ணது அப்படின்னா உங்களுடைய கூகுள் ஆப் கிடையாது, உங்களுடைய கூகுளுடைய விட்ஜெட் அப்படிங்கிறது. ஆக்சுவலி கூகுள் விட்ஜெட் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் எப்போ மொபைல் ஓப்பன் பண்ணாலும் ஹோம் ஸ்க்ரீனில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த கூகுளில் ஷார்ட்கட் வச்சிருப்பீங்களா, தட் மீன்ஸ் என்னன்னா நீங்கள் ஜீனி போட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பண்ணுறதுக்கு மட்டும் குறிப்பிட்ட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு விட்ஜெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளுக்குள்ள ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விட்ஜெட் அப்படிங்கிறத நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது? ஆக்சுவலி கூகுள் உங்களால் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ண முடியாது. கூகுள் பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா தீம் கூட பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் விட்ஜெட் அப்படிங்கிறத கஸ்டமைஸ் பண்ணுறது? ஸோ உங்கள் மொபைலில் இப்போ யாராவது ஒருத்தர் ஓப்பன் பண்ணுறாங்க, யார் ஓப்பன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா மெயினாக ஓப்பன் பண்ணுற ஒரே விஷயம் என்னன்னா ஹோம் பேஜ் தான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும்போது உங்களுடைய கூகுள் விட்ஜெட் பார்த்தீங்கன்னா மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது. அதாவது என்ன அப்படின்னா கூகுள் விட்ஜெட்டை கஸ்டமைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. கூகுளே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கூகுள் விட்ஜெட் அப்படிங்கிறத நீங்கள் என்ன மாதிரிலாம் கஸ்டமைஸ் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்னன்னா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய கூகுள் ஆப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கூகுள் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. டிஸ்கவர், சர்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டில் 3 டாட்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, மோர் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா இந்த மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்னன்னா உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். உங்கள் அக்கௌண்ட்டில் அதுக்கப்புறம் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போகாமல் கஸ்டமைஸ் விட்ஜெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த என்னன்னா நம்ம விட்ஜெட்டை கஸ்டமைஸ் பண்ண போகிறோம்னா நம்ம கஸ்டமைஸ் விட்ஜெட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கணும். அந்த கஸ்டமைஸ் விட்ஜெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய விட்ஜெட் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா உங்கள் விட்ஜெட்டோட ஷேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணலாம். ரெக்டாங்கிளில் இருக்கணுமா, இல்லை அப்படிங்கிறப்ப ஓவலில் இருக்கணுமா, இல்லை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டிசைனாக இருக்கணுமா, ஆக்சுவலி அதிலே கொடுத்துருப்பாங்க. ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3ல் நீங்கள் எதை வேணாலும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஜீனு போட்ட ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜி அப்படிங்கிற ஆப்ஷன் என்னன்னா உங்கள் கூகுள் அந்த பார்த்தீங்கன்னா ஸோ அந்த விட்ஜெட்டில் ஜி அப்படின்னு மட்டும் தெரியணுமா, இல்லை அப்படிங்கிறப்ப கூகுள் அப்படிங்கிறது ஃபுல்லாக எழுதியிருக்கணுமா அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த கூகுள் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கலரும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம். ஆப்ஷன் பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3வது ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 3வது ஆப்ஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட கலர் மாற்றுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் என்னன்னா அந்த கூகுள் அப்படிங்கிறத விட அந்த ஒயிட் கலரில் அந்த சர்ச் பார் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சர்ச் பார் அப்படிங்கிறத வேறு கலரில் உங்களால் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அந்த 3வது ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. 4வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா அந்த இது ஃபுல் கலர். நீங்கள் 3வது ஆப்ஷனு ஒன்று இந்த 4வது ஆப்ஷன் 2ல் தான் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண முடியும். 2யும் நம்மளால் ஒரே டைமில் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் 3வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 4வது ஆப்ஷன் ஒர்க் பண்ணிங்கன்னா நான் 3வது ஆப்ஷன் சேவ் பண்ணது போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், 4th ஆப்ஷனில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்கள் ஸ்க்ரீனில் தெரியணுமா, இல்லை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா ஒப்பாசிட்டி கம்மியாக தெரியணுமா, ஒப்பாசிட்டி அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும், டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணுமா, இல்லை அப்படிங்கிறப்ப ஃபுல்லாக தெரியணுமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் கிளாஸில் கொடுத்துருக்கிறது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ தூரம் டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 விஷயம் கீழே 4 மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன 3rd ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கூகுள் அப்படிங்கிறத சர்ச் பண்ணலாம் ஃபுல்லாக பிளாக் கலரில் மாறிடும். ஸோ கூகுள் அப்படிங்கிறது ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்கள் மொபைல் ஓப்பன் பண்ண யார் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குறதுனா பிளாக் கலர் இருந்துச்சு அப்படிங்கிறதா பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு முதல்ல தெரியும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோன் யார் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் கலர் தான் பார்ப்பாங்க. வேறு ஒயிட் கலரில் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா உங்கள் மொபைல் ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அவங்க கன்ஃபார்ம் பார்த்தா அது எப்படி பண்ணீங்க அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூகுள் பிளாக் கலர் இருந்துச்சு அப்படின்னா கூகுளோட சர்ச் பார் பிளாக் கலரில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்க நிறையவே சான்ஸ் இருக்குது. அட்ராக்டிவாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய விட்ஜெட்டை கஸ்டமைஸ் பண்ணுறதுனால அது பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ மொபைல் யார் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அதாவது நார்மலாக ஒயிட்டில் இருக்கிறத விட நீங்கள் பிளாக்ல சேஞ்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களால் கூகுளில் பார்த்தீங்கன்னா விட்ஜெட் கூகுளோட விட்ஜெட் அப்படிங்கிற விஷயத்தை கஸ்டமைஸ் பண்ண முடியும். கூகுள் அப்படிங்கிற விஷயத்தை கஸ்டமைஸ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கூகுளில் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஈவன் நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டை கூட பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ண முடியாது. நம்ம எப்படி அதை சேவ் பண்ணுறது, அதாவது கஸ்டமைஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக போயிடும். கஸ்டமைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க.
ஸோ அந்த டன் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிடும். வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு விட்ஜெட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ண முடியும். இதுக்கு மேலெல்லாம் வேறு மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்ண முடியாது. வீடியோவில் தான். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்க நினைச்சீங்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.